அடுத்த 4வது கேள்வி என்னன்னா, எனது வாழ்க்கையில் முக்கிய தடைகளை கடப்பதற்கு நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம்? மகர ராசியை எடுத்துப்போம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கர்மஸ்தானத்துக்கு ராசி அது. இவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயற்கையிலேயே நீங்க அதை தாண்டிடுவீங்க. ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம்? இப்ப மகரத்துக்கு சொன்னா கூட உங்க சுய ஜாதகம், பொதுவா பேசுறோம், உங்க சுய ஜாதகத்துல பலன்களை வச்சு லக்னம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப மகரத்திற்கு என்ன பலன்கள் செய்யலாம், பரிகாரம் செய்யலாம்? மகரத்திற்கு தடை இருக்கு. என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்யலாம்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்திற்கு திருமண தடை இருக்கு. திருமணம் நடக்கல, லேட் ஆகுது. மகர ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்வயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யலாம். இல்லைன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 மாலைகளை சாத்தி அந்த மாலைகளை திருப்பி வீட்டில் எடுத்து வந்து மாட்டிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளோடு சேர்ந்து வந்து இந்த பழைய மாலையை வந்து அவனுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து பண்ணலாம்.